உடம்பு வந்த வழி தெரியாது, உயிர் வந்த வழி தெரியாது, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் பிரிக்கிறார். இந்திரியங்கள் தனியா, கரணங்கள் தனியா, ஜீவன் தனியா, ஆன்மா தனியா. இந்த உடம்புக்குள்ள 4 பகுதிகள் இருக்கு. அந்த ஆணினுடைய சுக்கிலம் அங்க நிக்காது, வெளியே போக துடிக்கும். அது எந்த பெண் அவங்களுக்கு லிங்க் இருக்குதோ அந்த பெண்ணுகிட்ட அந்த போய் சுக்கிலம் ஸ்டோர் ஆயிடும். இந்த உடம்பு எப்படி உருவாச்சுன்னா நமக்கு தெரியுமா? ஏதோ கல்யாணம் பண்றோம், ஆணும் பெண்ணும் சேர்றோம், குழந்தை பிறக்குது, அதான் தெரியும் நமக்கு இல்லைங்களா? வள்ளலார் தெளிவா சொல்லுவார், உடம்புரு வகையறி உயிர் வகையறி உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றி மனத்தை வசப்படுத்தும் வடிதுரை கற்றறி, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடைத்து எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே, நடமுறையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்பீரே. உடம்பு வந்த வழி தெரியாது, உயிர் வந்த வழி தெரியாது, ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லீங்களா? உடம்பு எப்படி வந்துச்சு? விந்து. விந்துனா சுக்கிலம். சுக்கிலம் எங்கிருந்து வருது? ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவினால் ஏற்படக்கூடிய உண்டாகக்கூடிய ரத்தம், ரத்தம் பல வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய சுக்கிலம் என்ற ஒரு திரவம். அதுக்கு பேர் தான் குண்டலினி வச்சாங்க நம்ம ஆளுங்க. அது குண்டலினி போய் ஸ்டோர் ஆகும், மூலாதாரத்தில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. நம்ம உண்ணக்கூடிய உணவினால் ஏற்படக்கூடியதுதான் ரத்தம். அந்த ரத்தம் பல வேதியியல் மாற்றங்களாக உடம்பில் உற்பத்தி மாற்றங்கள் ஏற்பட்டு அது சுக்கில பையில தேங்கி அந்த வீரியம் உண்டாகி அந்த வீரியத்திற்கு யார் தேவைப்படுகிறதோ அதை அது தேடும். நீங்க தேடுறதில்லை, அது தேடும். அதான் ஆண் பெண் பொருத்தன்னு வச்சாங்க நம்ம ஆளுங்க. அது சுக்கில துளியின் கண்ணு வள்ளலார் எழுதுவார். அந்த சுக்கில துளி எத்தனை மாசத்துக்கு முதல்ல ஆணுகிட்டு தான் வந்து நிற்கின்றாரு. ஏன்னா மருத்துவர்லாம் வந்திருக்கிறதுனால அதை கொஞ்சம் சொல்றேன் நான். சுக்கிலம் எங்க வருது? ஃபர்ஸ்ட் ஆண்கிட்ட உற்பத்தி ஆகும். 2 மாத காலம் சுக்கிலம் அங்கே உற்பத்தி ஆகி அதுக்கு உண்டான உயிர் தோற்றம் அங்கே ஏற்படுது. என்ன தோற்றம்? உயிர் தோற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த ஆணினுடைய சுக்கிலம் அங்க நிக்காது, வெளியே போக துடிக்கும். அது எந்த பெண் அவங்களுக்கு லிங்க் இருக்குதோ அந்த பெண்ணுகிட்ட அந்த போய் சுக்கிலம் ஸ்டோர் ஆயிடும். அங்க போய் என்ன பண்ணுது? பெண்ணினுடைய கருவறைன்னு அதுக்கு பேர். அந்த சோனித திரளுக்குள் சுக்கிலம் சென்று கருவறைக்குள் போய் லாக் ஆகுதுன்றார் வள்ளலார். லாக் ஆனோடனே அங்க என்ன ஆகுது? அந்த திரவமானது ஒரு செகண்டுக்குள்ள பல கோடி மைல் வேகத்தில் சுற்றி ஒரு சின்ன துளி உருண்டையா மாறிடும். அந்த உருண்டையில் இருந்துதான் 10 மாதங்கள் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் உருவாக்குது. உடம்பெல்லாம் கண்ணு, காது, மூக்கு, வாய் எந்தெந்த சுக்கில தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைக்கு தக்கவாறு உருவங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்க அணுக்களுடைய சேர்க்கை. வள்ளலார் பிரிக்கிறார். இந்திரியங்கள் தனியா, கரணங்கள் தனியா, ஜீவன் தனியா, ஆன்மா தனியா. இந்த உடம்புக்குள்ள 4 பகுதிகள் இருக்கு. அந்த பகுதிகளுக்கு பேர் வச்சவர் தான் வள்ளலார். அகம், அகப்புறம், புறப்புறம். அதுக்கு பேர் என்ன? அகம், அகப்புறம். அகம் என்பது ஆன்மா இருக்கிற இடம், அகப்புறம் என்பது ஜீவன் என்ற உயிர் இருக்கிற இடம், புறம் என்பது கரணங்கள் இருக்கக்கூடிய இடம், புறப்புறம் என்பது இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப 4 பகுதிகளாக இந்த உடம்பு பிரிக்கப்பட்டு இருக்கிறது, மனித உடம்பு.